அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். وقال أيضا بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் கற்பத்திற்குள் இருக்கும் குழந்தைக்கும், கற்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும், மாங்கனிக்குள் இருக்கும் வண்டுக்கும் உணவளித்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை அப்படியே சற்றும் பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் ஒரு சிறிய தெருவாகவோ அல்லது ஒரு சிறு கிராமமாகவோ அல்லது அந்த கிராமங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பேரூராட்சிகளோ அல்லது வட்டாரங்களோ, ஏன் அந்த வட்டாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களோ அல்லது மாநிலங்களோ அல்லது ஒரு நாடோ, ஏன் உலக அளவில் பார்த்தாலும் சரி, உலக அரங்கிலும் பேசும் ஒரு பொருளாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்லாம் என்ற மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது நல்லவர்களின் மூலமாகவும் சரி, அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளின் மூலமாகவும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பேசும் பொருளாக அதனுடைய ஆரம்பத்தில் இருந்தே, எப்பொழுது இந்த உலகத்தில் மனிதன் என்பவன் படைக்கப்பட்டிருந்தானோ அந்த நாள் தொடுத்து இன்றளவிலும், ஏன் இன்றோடு முடிவதில்லை, கியாமத்து வரையிலும் பேசும் பொருளாக உலக அளவில் உலக அரங்கில் பேசும் பொருளாக இஸ்லாம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 14 நூற்றாண்டுகளில் இஸ்லாம் என்பது உலக அரங்கில் மிகவும் பேசும் பொருளாக ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது இந்த எதிரிகளை பார்ப்பது, எதிரிகளை அவர்கள் நேருக்கு நேராக எதிரிகளிடம் மோதுவது, எதிரிகள் அவர்களை தாக்குவது, எதிரிகளால் இஸ்லாத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த விமர்சனங்கள் என்பது அது இன்றைய தினமோ இல்லது நேற்றைய தினமோ உண்டாகிய ஒரு விஷயம் அல்ல. அது வரலாறாக 14 நூற்றாண்டுகளிலும் அதற்கு முன்னாலும் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தே தொட்டு வந்த ஒரு விஷயம்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய எதிரிகள் என்பவர்கள் இப்லீஸில் தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய எதிரிகள் வரை, ஏன் கியாமத்து வரை இந்த எதிரிகள் என்பவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்வது போன்று, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான் அல்லவா, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தங்களுடைய வாயால் இந்த ஜோதியை ஊதி அணைத்துவிட வேண்டும் என்று நாடுகிறார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த ஜோதியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுவது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். இஸ்லாம் என்பது இவர்களின் மூலமாக இவர்கள் எதிர்க்க அதனுடைய வளர்ச்சி என்பது அது வலுக்கிறதே தவிர அது வீழ்ச்சியின் பக்கம் செல்வதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அதை யாரும் அடித்து நொறுக்கிவிட முடியாது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது நமக்கு வகுத்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் இன்றைய காலத்தில் சமீபமாக அது அரபி நாடுகளாக இருக்கட்டும், அரபி அல்லாத அஜமியான நாடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை என்பது அவர்களுடைய உள்ளங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த வகன் என்ற அந்த உலக ஆசை வந்துவிட்டதோ என்ற கேள்விகளும் அச்சங்களும் தொடர்ந்து நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு உண்டாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வகனை குறித்து
இந்த உலக ஆசையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தை. இன்று உலகளாவிய அளவில் நாம் பார்க்கிறோம், இந்த வகன் என்பது இஸ்லாமிய சமூகத்திடத்தில் ஊடுருவி விட்டது, மிகவும் ஆழ்ந்த ஒரு பகுதிக்கு சென்று விட்டது, ஆழமாக முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லும் அளவிற்கு இந்த சம்பவங்கள், அதாவது இந்த ஊடுருவல், இந்த வகன் என்ற ஊடுருவல் அவர்களுடைய உள்ளங்களில் நுழைந்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது எங்களுடைய குன் ஃபயகூன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எங்களுடைய யூடியூப் சேனலின் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க ஆளுமைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல்களை தர இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆளுமைகளினுடைய ஆரம்பமாக, இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க ஆளுமைகளுடைய ஆரம்பமாக இருப்பவர், இந்த ஆளுமைகளுக்கெல்லாம் மூத்த, இந்த ஆளுமைகளுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய, இந்த 14 நூற்றாண்டுகளிலும் என்னென்ன ஆளுமைகள் வந்தார்கள் என்பதை நாம் இதனுடைய தொகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரில் காண்போம். ஆனால் அந்த ஆளுமைகளுக்கெல்லாம் தலைவராக இருந்த, சிறந்த ஆளுமை தலைமை இருந்த, அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போல லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, ஆம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் கூறுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடச் சிறந்த ஆளுமை யார் இருக்கப் போகிறார்கள்? எனவே அந்த ஆளுமைகளில் முதல் இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பற்றி நான் இந்த அறிமுகத்தில் உங்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு அடுத்தடுத்த ஆளுமைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் நாம் காண்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 முதல் 632 வரை தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய, தங்களுடைய அந்த நபித்துவ வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிடங்களிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனத்துவ வாழ்க்கை, அவருடைய 53 வயதிலிருந்து 63 வயது வரை அவருடைய அந்த மதீனா வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை, மிகச்சிறந்த ஒரு உலகத்தில் ஒரு மறுமலர்ச்சி என்பது தோன்றியது. ஆளுமைகளுக்கெல்லாம் தலைமையாக இருந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிட்டத்தட்ட 10 வருடத்தில் அவர்கள் தகரம் போன்று மிகவும் மோசமான நிலைமையில் இருந்த மனிதர்களை எல்லாம் நாம் இந்த உலகத்தில் மிகவும் பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய தங்கம் போன்று மாற்றினார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை என்பது எந்தளவு இருந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை என்பது, அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டவர்கள், அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த மக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்று என்றால் துடிதுடித்து போகும். எந்த அளவுக்கு என்றால் அவர்களின் மீது முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இந்த இஸ்லாத்திற்காகவும் வாழ்ந்தேந்தி இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை கூட தருவதற்கு தயாராக மாறிய அந்த சஹாபாக்களை வெறும் 10 ஆண்டுகளில் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்று சொன்னால் புரட்சிக்கு முதல் வழியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாக காரணமாக இருந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனைத் தொடர்ந்து 4 ஹலீஃபாக்கள், ஹுலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் கிபி 632 முதல் கிபி 662 வரை மிகப்பெரிய மாற்றங்களை செய்தார்கள். இந்த இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு வலுவார்ந்த மார்க்கமாக மாறியது, குறிப்பாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில். அதனைத் தொடர்ந்து உமையாக்கள் கிபி 662 முதல் கிபி 750 வரையிலும், அதனைத் தொடர்ந்து அப்பாசியாக்கள் கிபி 750 முதல் கிபி 1258 வரையும், அதனைத் தொடர்ந்து உஸ்மானியர்கள் கிபி 1299 முதல் 1924 வரையும் ஆட்சி செய்தார்கள். மிகப்பெரிய புரட்சியும் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது கல்வியினுடைய உச்சத்தில் இருந்தது. உச்சத்தின் உச்சத்தை தாண்ட முடியுமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த உச்சத்தை எல்லாம் தாண்டி விட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னத சாதனையாளர்களாக திகழ்ந்தார்கள் முஸ்லிம் சமுதாய மக்கள். அது ஃபண்டமெண்டல் என்று சொல்லக்கூடிய உலக கல்வியாக இருந்தாலும் சரி,
உண்மையாக அல்லாஹ் கல்வி என்று போதிக்கக்கூடிய மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, ரெண்டிலும் மிக உயர்ந்த மிகச்சிறந்த இடத்தில் இருந்தார்கள் முஸ்லீம் சமுதாய மக்கள். குறிப்பாக மொரோக்கோவில் உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி கிபி 857 உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர்கள் 2 பெண்கள் தான். பெண்கள் கூட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்தார்கள். அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் பெண்கள் கூட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்தார்கள். இவர்கள் ஆரம்பித்தார்கள் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை, ஃபாத்திமா மரியம் என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள். அதே போன்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம் 1068 மதரசா நிசாமியா என்று உருவாக்கினார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, அந்த காலகட்டத்தில் கல்வியினுடைய கேந்திரங்களாக கூஃபாவும் பசராவும் குறிப்பாக பகுதாதும் திகழ்ந்தது. அதே போன்று டெலஸ்கோப்பை கண்டுபிடித்து வானசாஸ்திரம் பார்த்த சமூகம் இந்த சமூகம். அதே போன்று 18 இதையெல்லாம் நாம் அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அரபி வளைகுடா நாடுகளை மாத்திரம் சொல்கிறோம். அங்கு மட்டும்தான் இஸ்லாம் என்பது எழுச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக விளங்கியது என்று நாம் நினைத்து கொண்டால் அதுவும் தவறு தான். என்னென்று சொன்னால், ஹதரத் அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் 18 முக்கிய ஆளுமைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள். அந்த 18 முக்கிய ஆளுமைகளில் 8 பேர் இந்தியர்கள். அது 18 முக்கிய ஆளுமைகளில் 8 பேர் இந்தியர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த இஸ்லாமிய மன்னர். அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் அந்த ஆட்சி செய்த முறை உலக அளவில் இந்திய நாடு அப்போது இருந்த பொருளாதாரத்தினுடைய அந்த உச்சம் என்பது இன்று வரை யாராலும் அதை தொட முடியவில்லை. அப்போது இருந்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது எந்தெந்த நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் உன்னத நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்தியாவிற்கு பின்னால் தான் இருந்தது. ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலகட்டத்தில். அதே போன்று 1057 ஆரம்பிக்கப்பட்ட, வேலூரில் ஆரம்பிக்கப்பட்ட ஷா அப்துல் வஹாப் அண்ணல் அலா ஹசரத் அவர்கள் ஆரம்பித்த அல் பாக்கியாத் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தது. அதனால்தான் அதை அரபிக் கல்லூரிகளின், அதாவது தென்னிந்திய அரபிக் கல்லூரிகளின் தாய் கல்லூரி என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டும் அல்லாமல் அல் ஃபிரூன் என்று சொல்லக்கூடியவர் உலகத்தினுடைய சுற்றளவிற்கு வித்திட்டவர். அதே போன்று அல் ஹ்வாரிஸ்மி என்று சொல்லக்கூடியவர், அல் ஹரிஷ்மி என்று சொல்லக்கூடியவர், அல்ஜீப்ரா என்று நாம் கணிதவியலில் சொல்வோம் அல்லவா, அந்த பாடத்தினுடைய தந்தை என்று சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் அல்ஜீப்ரா என்று சொன்னாலும் அது மிகையாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் அல்ஜீப்ராவிற்கு வித்திட்டவர். அதே போன்று அலி என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் நவீன மருத்துவத்தின் தந்தை என்று சொல்லலாம். யுனானி என்ற மருத்துவத்தை அந்த மருத்துவத்திற்கு வித்திட்டவர்கள் அவர்கள். அதே போன்று அல் ஜசாரி என்று சொல்லக்கூடியவர் பொறியியல் என்ற துறையினுடைய தந்தை என்று அழைக்கும் அளவிற்கு அந்த துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதே போன்று பராபி என்று சொல்லக்கூடியவர் நவீன தத்துவவியலின் தந்தை என்று அவர்களை அழைக்கலாம். அதே போன்று அல் நாபீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் நாடி துடிப்பினுடைய கலையை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள்தான். இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியினுடைய மிகப்பெரிய உச்சத்தில், கணிதத்தினுடைய மிகப்பெரிய உச்சத்தில், சைக்காலஜியினுடைய மிகப்பெரிய உச்சத்தில், ஏன் அறிவியலில் கூட மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர்கள் முஸ்லீம் சமுதாய மக்கள். இஸ்லாத்தினுடைய, அதாவது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு காரணம் என்று பார்த்தால் கூட, இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு காரணம் என்று பார்த்தால் கூட அது முஸ்லீம்கள் தான் என்று சொல்லும் அளவிற்கு முஸ்லீம்கள் என்பவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் உண்மையும் கூட. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு மிக உன்னதமாக இருந்தவர்கள் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாய மக்கள். மிகப்பெரிய ஒரு சமூக கட்டமைப்பை, எழுச்சிமிக்க கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த ஆளுமைகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை மாத்திரம் நம்முடைய முஸ்லீம்களில் சிலருக்குத்தான் தெரிகிறது. அது கூட சிலருக்குத்தான் தெரிகிறது, பலருக்கு தெரிவதில்லை. பெருமானாருடைய வரலாறை முழுமையாக படிக்க வேண்டும். அதனை தொடர்ந்து ஆளுமைகள் என்பவருடைய வரலாறை படிக்க வேண்டும். அதை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், டைமுங்கிறது ரொம்ப விலைமதிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது.
அந்த நேரங்களில் நமக்கு ஓய்வு என்று கிடைக்கக்கூடிய நேரங்களில் நாம் புத்தகத்தை திருப்ப வேண்டும், வரலாறை கண்டிப்பாக அறிய வேண்டும். வரலாறை தெரியாத சமுதாயம் முதுகெலும்பை இழந்த சமுதாயத்தை போன்று அதுபோன்று ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது. வரலாறு என்றால் என்ன என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். முதலில் நாம் வரலாறை, நம்மளுடைய இஸ்லாமிய வரலாறை, முஸ்லீம்களுடைய வரலாறை, இந்த முஸ்லீம்கள் ஏற்படுத்திய இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு புரட்சியை, மறுமலர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தகங்களை திருப்புகிறோமோ இல்லையோ, புத்தகங்களை திருப்ப கூட நேரம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு, புத்தகங்கள் பார்ப்பதற்கு கூட ஓய்வு நேரங்களை பயன்படுத்தாதவர்களுக்கு, இது போன்றவர்களுக்கு மேலும் எளிய முறையில் வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான், ஒரு தொடர் தான் இந்த இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க ஆளுமைகள். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை என்பது நாம் ஒவ்வொரு பயான்களிலும் கேட்கக்கூடிய ஒன்று தான். அவர்களை பற்றி இந்த உலகத்தில் வந்த எல்லா தலைவர்களும் புகழ்ந்திருக்கிறார்கள். பெருமானாரை புகழாத தலைவர்களே இல்லை. ஒரு கால் பெருமானாரை ஒரு தலைவர் புகழவில்லை என்று சொன்னால் அவர் தலைவர் என்பதற்கு தகுதி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வந்த தலைவர்கள் எல்லாம் பெருமானாரை புகழ்ந்து விட்டார்கள். அவருடைய ஆளுமை என்பது எந்த அளவிற்கு இருந்திருந்தால் மாற்று மத சமுதாயத்தவர்கள் கூட அவர்களை புகழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரை தொடர்ந்து அடுத்தடுத்து இஸ்லாத்தினுடைய இந்த இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க மிக பெரும் ஆளுமைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் காண்போம். அதில் குறிப்பாக 1492 ஸ்பெயின் எப்படி விழுந்தது, தமிழகத்தில் இஸ்லாத்தில் எப்படி மறுமலர்ச்சி என்பது உண்டாகியது, உலகம் முழுவதும் இஸ்லாம் எப்படி வாளால் அல்ல எப்படி தன்னுடைய நற்குணத்தால் பரவியது, இது போன்ற குறிப்பாக பலஸ்தீன் என்பது என்ன, அந்த பலஸ்தீனில் நடந்தது என்ன, இது போன்ற உண்மைகளை இந்த உலகிற்கு எடுத்துரைக்க இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த தொடரை முழுமையாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரஃபா தினத்தில் நாம் கேட்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதன் காரணமாக இந்த தொடர் என்பது ஆரம்பிக்கப்பட்டதோ, எதன் காரணமாக இந்த குன் ஃபயக்கூன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதனுடைய அந்த நோக்கத்தை முழுமையாக பரிபூர்ணப்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.